கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்நிய பாஷையை பற்றி நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். இந்த பாடத்தில் கொரிந்து சபையில் அந்நிய பாஷையினால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை நம்ம படிக்க போகிறோம். கொரிந்து சபையில் பேசப்பட்ட அந்நிய பாஷை அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை கொஞ்சம் நம்ம சிந்தித்து புரிந்துகொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை இந்த காலகட்டங்களில் சபைகளில் பேசப்படுகின்ற அந்நிய பாஷை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அந்த அந்நிய பாஷையின் வரத்தை கொடுக்கிறதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாக காணப்படுகிறது. அப்போ தேவன் தருகின்ற அந்நிய பாஷையினுடைய வரத்துக்கும் கொரிந்து சபையில் பேசப்பட்ட அந்நிய பாஷையும் இந்த காலகட்டங்களில் சபைகளில் பேசப்படுகின்ற அந்நிய பாஷையும் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த வேறுபாட்டை நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திற்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பவுல் கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்து சபையை ஸ்தாபித்து ஒரு ஆவிக்குரிய நிலையில் அந்த சபை காணப்பட்டது. சபையினுடைய விசுவாசிகள் சத்தியத்தில் ஒரு வல்லமையாய் காணப்பட்டார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பிரச்சனைகள் அந்த சபைக்குள்ளே வர ஆரம்பித்தது. இதை கேள்விப்பட்ட பொழுது அந்த கொரிந்து சபைக்கு தன்னுடைய நிருபங்களை எழுதும் பொழுது இந்த பிரச்சனையை அவர் குறிப்பிட்டு அங்கே பேசுகிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? வசனம் 6லிருந்து நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்களை நம்ம புரிந்து கொள்ளணும். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவுண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதனையை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? இப்போ பவுல் ஒருவேளை கொரிந்து சபைக்கு போவார் என்று சொன்னால் அவர் பேசுகின்ற சத்தியமாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம். அப்படி பேசுகின்ற காரியங்கள் கொரிந்து சபையினுடைய பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா அதனால் என்ன பிரயோஜனம்? கொரிந்து பட்டணத்தில் கிரேக்க மொழி பேசுகிற பிள்ளைகள்கிட்ட அவர் அந்த மொழியில் பேசினா அவர்கள் விளங்கி கொள்ள முடியும். அதை விட்டு அந்நிய பாஷையில் பேசுகிறேன் அப்படின்னு அந்த ஜனங்களுக்கு தெரியாத, கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு தெரியாத வேற ஒரு மொழியை பவுல் பேசினார் அப்படின்னா அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பவுல் கேட்குறத நம்ம பார்க்குறோம். வசனம் 7, அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் துணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அதாவது புல்லாங்குழல் இருக்குது, எக்காலம் இருக்குது, இந்த மாதிரி பல வகையான வாத்தியங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய சத்தத்தினுடைய வித்தியாசம் இருக்குது. நம்ம அந்த சத்தத்தை கேட்ட உடனே இது புல்லாங்குழல்னு சொல்கிறோம், இது சுரமண்டலம்னு சொல்கிறோம், இது எக்காலம்னு சொல்கிறோம். இன்னும் அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னவோ அது என்னங்கிறத நம்ம கரெக்டாக சொல்கிறோம். அது காரணம் என்ன? அந்த சத்தம் அந்த தெளிவை, அந்த வித்தியாசத்தை காட்டுது. இப்போ எல்லா வாத்தியங்களும் ஒரே சத்தத்தை கொடுக்கும் அப்படின்னா என்ன வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும்? அது என்ன வாத்தியங்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி புரியாமல் எல்லாரும் ஒரே மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த வசனம் பாருங்களேன். அந்தபடி எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? எக்காலம் ஊதுறது அது யுத்தத்திற்கு அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கல, அது எக்காலம் சத்தம்னு தெரில அப்படின்னா எப்படி போர் வீரன் யுத்தத்துக்கு ஆயத்தமாக முடியும்? எப்படி? மிகவும் தெளிவான கேள்வியை அங்கே பவுல் கேட்குறாரு. வசனம் 9, அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனையாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாக இருப்பீர்களே. அப்போ நல்லா கவனிங்க. கொரிந்து சபையின் விசுவாசிகளை பார்த்து பவுல் கேட்குறாரு, நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால். இன்றைக்கி நம்ம சபைகளிலும் இந்த காலகட்டங்களில் அந்நிய பாஷை பேசுகிறாங்க இல்லைங்களா? அவங்க பேசுகிற அந்த வாயின் வார்த்தைகள் கேட்குறவங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால், அது தெரியல அப்படின்னா அதனால் என்ன பிரயோஜனம்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாக இருப்பீர்கள். விஷயம் புரியுது உங்களுக்கு? அதனால்
யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். வசனம் 10 கவனிங்களேன். உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமல்லாததல்ல. இந்த உலகத்தில் மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு பாஷைக்கும் அதுக்கு கண்டிப்பாக அர்த்தம் இருக்கா? அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு சபைகளில் பேசுகின்ற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? இந்த கேள்விக்கு இன்னைக்கு என்ன பதில் வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் சென்னையில் ஒரு முறை ஒரு இடத்துக்கு நான் சென்றேன். அங்கே நிறைய வாலிபர்கள் ஊழிய பயிற்சிக்காக படிச்சிட்ருக்காங்க. நான் யதார்த்தமாக பார்க்கும் பொழுது அதிகாலை வேளையில் நிறைய பேர் ஒரு புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு நடந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு சகோதரன்கிட்ட போயிட்டு அது என்னன்னு கேட்குறப்ப, அந்நிய பாஷையை பேசுவது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படிச்சுட்ருக்காங்க. அதில் நிறைய புரியாத வார்த்தைகளை போட்டிருக்கு. அதுக்கு அவர்களாகவே ஒரு விளக்கத்தை வச்சுருக்காங்க. இது நிச்சயமாக அது அந்நிய பாஷையே கிடையாது. தாங்கள் பேசுகிற அர்த்தமில்லாத வார்த்தைகளுக்கு இவர்களாகவே ஒரு அர்த்தத்தை கொடுப்பதற்கு பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்நிய பாஷை மனப்பாடம் பண்ணியெல்லாம் பேசுவது கிடையவே கிடையாதுங்க. அது தேவன் கொடுக்கின்ற ஒரு காரியமாக காணப்படுது. வசனம் 11, ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாக இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாக இருப்பான். இப்போ நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க, ஒருத்தர் ஹிந்தி பேசுகிறாரு. தமிழ் பேசுகிறது ஹிந்திக்கு தெரில, ஹிந்தி பேசுகிறது தமிழுக்கு தெரில. ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் வருமா? புரிந்து கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. அவங்க இவங்களுக்கு அந்நியன், இவங்க அவங்களுக்கு அந்நியன். அதில் ஒரு புரிந்து கொள்ளுதலே வராது. அப்போ நல்லா கவனிங்க, கொரிந்து சபையில் இப்படிப்பட்ட அர்த்தமில்லாத உளரக்கூடிய தேவையற்ற வார்த்தைகளை அளப்பக்கூடிய அந்த காரியங்களை பேசினாங்க. இது ஏன் பிரச்சனையாக மாறுச்சு அப்படின்னா, இப்படி பேசுகிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத காட்டினாங்க. இதை பேசாத பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. இதை கேள்விப்பட்ட பொழுது தான் பவுலுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்படியெல்லாம் கிடையாது. அதனால தான் முதல் வசனத்திலே சொல்கிறார் பாருங்களேன், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்நிய பாஷையை பிரதானமாக வைக்கவே இல்லை பவுல். சரிங்களா? அந்த அந்நிய பாஷையோட நோக்கம் நம்ம முந்தின பாடங்களே படித்தோம். அது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக மட்டும்தானே ஒழிய வேறு எந்த காரணத்திற்காகவும் இல்லை அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், கொரிந்து சபையில் பேசின அந்நிய பாஷைக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சீஷர்கள் பேசுகிற அந்நிய பாஷைக்கும் சில வித்தியாசத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். கொரிந்து சபையில் தேவன்கிட்ட பேசினேன் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? வசனம் நீங்கள் 14:2 நீங்கள் வாசிக்கலாம். தேவன்கிட்ட பேசுகிறேன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே பாருங்கள், அது தேவன்கிட்ட பேசின பாஷையே இல்லை. பாருங்கள், எனக்கு தமிழ் தெரியும், நான் தமிழில் பேசினாவே ஆண்டருக்கு புரியும். அது ஏன் புரியாத ஒரு மொழியில் நம்ம பேசணும்? தேவனுக்கு அது அவசியம் இல்லை இல்லையா? ஆனால் பாருங்கள், சீஷர்கள் அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மனுஷன்கிட்ட பேசினாங்க, மனுஷர்கள் புரிந்து கொண்டார்கள். 2ஆம் அதிகாரம் வசனம் 4, 6 படிச்சிங்கன்னா பிரமிச்சு பார்த்தாங்க, எப்படி நம்ம மொழியில் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது விஷயம், 1 கொரிந்தியர் 14:6 நீங்கள் வாசிக்கிறப்ப நம்ம இப்போ தான் வாசித்தோம். இவங்க பேசுனது யாருக்குமே புரியல. விஷயம் புரியுது உங்களுக்கு? யாருக்குமே புரியல. ஆனால் அப்போஸ்தலர்களில் பாருங்கள், அவங்க பேசுனது எல்லாருக்கும் புரிஞ்சுது. அதில் புரியாத நபர்கள் யாருமே கிடையாது. மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 14:5 வசனத்தில், ஒருவேளை சபையில் யாராவது அந்நிய பாஷை பேசுவாங்கன்னா அதாவது அதுக்கு அர்த்தம் சொல்லணும். இது எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இப்போ பாருங்கள், உங்கள் பகுதியில் ஒரு தமிழ் சர்ச் இருக்குது, நீங்கள் தமிழ் சர்ச்சை வச்சுருக்கீங்க. இப்போ தமிழ் சர்ச்சில் தேவையில்லாமல் ஏன் மற்ற மொழியை பேசணும்? அவசியம் கிடையாது. எப்போ பேசக்கூடிய அவசியம் உண்டாகுது அப்படின்னா, நம்ம சர்ச்சுக்கு வேறு யாராவது மொழி பேசுகின்ற நபர்கள் வர்றாங்க அப்படின்னா, ஒருவேளை ஒரு ஹிந்தி பேசுகிற நபர் வர்றாங்கன்னு வைங்களேன், நம்ம சபையில் இந்தி தெரிந்த நபர்கள் யாராவது இருப்பாங்க அப்படின்னா, இவர் பேசும் பொழுது அல்லது இவர் ஜெபிக்கும் பொழுது, இவர் ஒரு கருத்தை பேசும் பொழுது அதற்கு இவர் அர்த்தம் சொல்லணும். ஒருவேளை சபையில் யாருக்குமே இந்தி தெரியல அப்படின்னா, இவர் பேசாமல் தன்னுடைய மனசுக்குள்ளேயே பேசுகிறது நல்லது. ஏன்னா இவர் என்ன பேசினாலும் அந்த சர்ச்சில் யாருக்கும் புரிய போகிறது கிடையாது. அப்போ பாருங்கள், டிரான்ஸ்லேஷன் அங்கே தேவைப்படுது. சரிங்களா? இதுதான் நம்ம சபையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது அந்நிய பாஷை கிடையாது. சரிங்களா? அந்நிய பாஷை என்பது ஊழியத்தின் தேவையில் ஆண்டவர்
டக்குன்னு ஒரு மொழியை வந்து பேச வச்சிருவார். விஷயம் புரியுது உங்களுக்கு? அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னாலாம் தேவையே கிடையாது. ஏன்னா அவங்க பேசுகிறதே எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். 1 Corinthians 14:14 நீங்கள் வந்து வாசிச்சிங்கன்னா இன்னொரு வித்தியாசத்தையும் பார்க்கலாம். என்னத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினாலும் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும். பரவச நிலையில் கத்திட்டு குதிச்சுக்கிட்டு நம்ம கைதட்டிட்டு பேசுகிறோம் பார்த்தீங்களா? ஒருவேளை மனநிலையில் ஒரு பரவச நிலை இருக்குமே ஒழிய நம்ம பேசுகிறதுக்கு அர்த்தமே கிடையாது, கருத்தே இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 14 பார்க்குறப்ப 11 பேரும் எந்திரிச்சு பேதுரு பேசுகிறாரு, மற்ற சீஷர்களும் பேசுகிறாங்க. தெளிவாக நிதானமாக தெரியாத மொழியை அங்கே வந்து பேசினாங்க. எல்லாருக்கும் ஒரு தெளிவை அங்கே வந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். அப்படின்னா புரிந்து கொள்ள வேண்டும், கொரிந்து சபையில் பேசின அதே அந்நிய பாஷையினுடைய காரியங்கள் தான் இந்த காலகட்டத்தில் சில ஆவிக்குரிய சபைகளிலும் பேசப்படுது. அது நிச்சயமாக அது அந்நிய பாஷை அல்ல, அது தேவன் கொடுக்கின்ற அந்நிய பாஷையும் அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்போஸ்தலர்கள் பேசினது தான் பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்த அந்நிய பாஷை. மற்ற மொழிகளை மனிதன் பேசக்கூடிய மற்ற மொழிகளை பேசும் பொழுது மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். அந்நிய பாஷை ஒருவேளை தேவையானதான் ஆண்டவர் தருவார், இல்லைன்னா ஆண்டவர் அதை வந்து பேச வைக்க மாட்டார். சரிங்களா? எப்போ எனக்கு தேவையான ஆண்டவர் பார்க்குறாரோ அதை பேச வைப்பார். ஊழியத்தில் சத்தியத்தை சொல்லக்கூடிய தேவைக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? இன்னும் பல காரியங்கள் இருக்கின்றது. அடுத்தடுத்த பாடங்களில் நம்ம தொடர்ந்து படிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.